இந்த 7 படிநிலைகளை தாண்டித்தான் நீங்கள் நிதி சுதந்திரம் பெறுவீர்கள். உணவு, உடை, இருப்பிடம் தாண்டி ஒவ்வொரு உயிருக்கும் அடுத்தபடி தேவையானது சுதந்திரம். கருத்து சுதந்திரம், பேச்சு எழுத்துக்களின் சுதந்திரம், உணர்வுகளை வெளியிடுவது சுதந்திரம் என்று பல்வேறு சுதந்திரங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையாகி உள்ளன. அதில் ஒன்று நிதி சுதந்திரம். இப்பதிவில் அதை பற்றி தான் பேசுகிறது. நிதி சுதந்திரம் என்பது என்ன? நிலையான வேலையோ வெற்றிகரமான சுய தொழில்களோ கைவசம் இருக்கிறது. நன்றாக சம்பாதிக்கிறோம், சொந்த காலில் நிற்கிறோம், யாரிடம் அனுமதி பெற்று செலவு செய்ய வேண்டியதில்லை. அதனால் தான் நமக்கு நிதி சுதந்திரம் உள்ளது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. வேலைக்கு செல்லாமல், யாரையும் சாராமல், வாழ்நாள் முழுவதும் செலவுகளை செய்து கொள்ளும் அளவுக்கு வருமானமோ சொத்தோ நம்மிடம் இருக்குமாயின் அப்போது தான் நிதி சுதந்திரம் அடைந்தோம் நம்மை நாம் சொல்லிக் கொள்ளலாம். மேற்கண்ட வரையறை இன்னும் சற்று ஆழமாக சென்று புரிந்து கொள்வோம். உங்களுக்கு 30 வயது என்று வைத்துக்கொள்வோம். இன்னும் 30 வருடங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அதுவரை நீங்கள் வேலைக்கு செல்லாவிட்டாலும், எந்த விதத்திலும் வருமானம் வரும் செயல்கள் நீங்கள் செய்யாவிட்டாலும், யாரையும் சார்ந்து விட்டாலும், உங்கள் தேவைகளை, உங்கள் செலவு உங்களால் எந்த சிரமமின்றி செய்து கொள்ள வாழ முடியுமானால், அதற்காக நிதி உங்களுக்கு தடை இல்லாமல் வந்து கொண்டிருக்குமானால் நீங்கள் நிதி சுதந்திரம் அடைந்த நபர்கள். எப்படி, எங்கிருந்து பணம் வரும்? உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தாலோ, அதிலிருந்து வரும் வருமானமோ வந்தாலோ, வங்கி கணக்கில் வைப்பு தொகை இருந்தாலோ உங்களை சமாளிக்க கொள்ள முடியும். ஆக நிதி சுதந்திரம் என்பது செலவுகள் தான் தீர்மானியது. இந்த நிதி சுதந்திரத்தை அடைய தேவையான நிதி எவ்வளவு என்பதை கண்டறிய பல நுணுக்கங்கள் உள்ளன. பொதுப்படையாக உங்களுக்கு இந்த பணம் இருந்தால் உங்கள் நிதி சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒருவர் போல் வாழ்வது, செலவுகள் செய்வது இல்லை. வாழும் குறையும் மனப்பான்மை இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. நிதி சுதந்திரத்தை நோக்கி 7 படிகள். நிதி சுதந்திரத்தை 7 படிகள் ஏறி அடையாளம் என்கிற பொருளாதாரம். முதல் படி, பொருளாதார நிலை. நாம் எப்போது எங்குகிறோம், எங்கு செல்ல விழைகிறோம் என்று முதலில் தெளிவாக கொள்ள வேண்டும். 2ஆம் படி, தன்னிறைவு. நாம் நிதி தேவைக்கான யாரையும் சார்ந்தாமல் முழுக்க நாமே சமாளிக்கும் நிலை உயர்தல் அடுத்த கட்டம். 3ஆம் படி, கடனற்ற நிலை. மாதம் கட்ட வேண்டிய தவணைக்கோ கடனோ ஏதும் இல்லாத நிலைக்கு முன்னேறுதல். 4ஆம் படி, சீஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. திடீர் செலவுகள், கடன் வாங்காமல் சமாளிக்கும் அளவுக்கு நிதி கையிருப்பில் இருக்கப்படியான பாதுகாப்பு நிலை உயர்த்து கொள்ளுதல். 5ஆம் படி, நிகழ்வின் தன்மை. 2 ஆண்டுகள் செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு தேவையான நிதி சேர்ந்துவிட்ட நிலை. 1 ஆண்டு வரை வருமானம் இன்னும் சமாளிக்க முடியும் என்று சேர்ந்துவிட்டால் நாம் நிதி சுதந்திரத்தை நோக்கி 5ஆவது படிக்கு வந்து விட்டதாக கொள்ளலாம். 6ஆம் படி, சுதந்திரம். உங்களின் கையிருப்பு உள்ள சொத்தும் நிதியும் அதிலிருந்து வரும் வருமானமோ வாழ்வதற்கு போதும். இனி வருமானம் ஈட்டுவது உழைத்தாக வேண்டிய நிர்பந்தம் இல்லை என்ற நிலைக்கு வந்த சுதந்திரம் அடைதல். 7ஆவது கடைசி படி, மொத்த வாழ்நாள் தேவைக்கு என்று நீங்கள் எதிர்பார்க்கும் நிதி உங்களிடம் உள்ளதா என்று வாழ்த்துங்கள். நீங்கள் நிதி சுதந்திரம் பெற்றுவிட்டீர்கள். மேற்கண்ட பணிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானவை. தன்னுடைய நிதி தேவை என்பதை அவரவர் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். மொத்தத்தில் ஒரு மாதம் செலவு எவ்வளவு பணம் தேவை என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் மீதமுள்ள வாழ்நாட்கள் உடன் இருப்பவர்களின் சுற்றுலாக்கம், திடீர் அவசர செலவுகள் சேர்த்து எவ்வளவு தொகை வேண்டும் என்று கணக்கிட்டு அதை உருவாக்க உழைத்த நிதி சுதந்திரம் அடைவதை நோக்கி பயணம் படுவது அறிவு கூர்மை இருந்து செய்ய வேண்டிய ஒரு பணியாகும். இது முழுக்க தனிப்பட்டையான கூடிய ஒன்றாகும். பொறுப்பும் சுதந்திரத்தின் விலை என்று கூறுவார்.